என்னுடைய மனதில் வேறொருவர், நான் வில்லன் ஆகிட்டேன், உண்மை இதுதான்னு சீதா குறித்து பார்த்திபன் விளக்கம் கொடுத்திருக்கார். 1996ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில் 11 வருட இடைவெளியில் கடந்த 2001ஆம் ஆண்டு இருவருமே விவாகரத்து வாங்கிட்டாங்க. விவாகரத்துக்கு பின் சீதா சின்னத்திரை நடிகர் ஒருவரை திருமணம் செய்து அவரையும் விவாகரத்து பண்ணிட்டாங்க. பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளியான ஆண் பாவம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை சீதா. தொடர்ந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்த அவரை தான் தனது படத்தில் நடிக்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு பார்த்திபன். பாக்யராஜுவிடம் உதவியாளராக இருந்த பார்த்திபன் 1989ஆம் ஆண்டு வெளியான புதிய பாதை படத்தின் மூலம் இயக்குனர் மற்றும் கதாநாயகனாக அறிமுகமானார். முதல்ல புதிய பாதை படத்தில் நடிக்க ஒப்புக்கிட்டார். சீதா தனது அப்பாவின் வற்புறுத்தலால் அந்த படத்தை நடிக்க அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த படம் இருவருக்குமே பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருவரும் இடையே காதல் மலர முக்கிய படமாக அமைஞ்சது. 1990ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செய்து கொண்ட நிலையில் 11 வருட இடைவெளியில் கடந்த 2001ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து வாங்கிட்டாங்க. சின்னத்திரை நடிகர் ஒருவரை திருமணம் செய்து அவரையும் விவாகரத்து செய்துட்டாங்க. தற்போது தனிமையில் வசித்து வரக்கூடிய சீதா சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நான் வில்லன் ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் பேசியிருக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது இந்த மாதிரி பார்த்தோன்னா தொடர்ந்து எல்லோருமே நிறைய விஷயங்களை பேசி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்திபன் மற்றும் சீதா அவர்களினுடைய பிரிவை பற்றி நம்ம சொல்லியே தான் ஆகணும். இவங்களுடைய இந்த பிரிவு மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் நான் வில்லன் ஆகிட்டேன், அவங்க நல்லா ஹீரோ ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு லெவலுக்கு இப்போ சொர்ணமுகி படத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அதில் நடிகை தேவயானி காதலித்து அடுத்த பிரகாஷ் ராஜை காதலிப்பாங்க. இதனால் இனிமேல் அவர் மனதில் இருக்கக்கூடாது அப்படின்னு நானே வில்லனானேன். இதை நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதை நான் சீதாவை மனதில் வைத்து தான் பேசியிருக்கிறதாக சொல்லிட்டாங்க. இதற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் விளக்கம் கொடுத்துட்றேன் அப்படின்னு பார்த்திபன் சொல்லியிருக்கார். அதாவது அவர் KS அதியமான் இயக்கத்தில் கடந்த 1998ஆம் ஆண்டு வெளியான சொர்ணமுகி படத்தில் தேவயானி, பார்த்திபன் மற்றும் பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆக முத்தலைப்பு அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.